பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா வந்து இந்த பிரம்மாண்ட அரங்கில் நடக்குது. தினசரி சாப்பிடக்கூடிய இந்த காய்கறி கீரைகளை வந்து இயற்கை முறையில் நஞ்சில்லாமல் உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்கறதோட அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயியும் பொருளாதார ரீதியில் வெற்றியாகவும் இந்த விவசாய முறை வந்து ஒரு வெற்றிகரமான முறையாகவும் அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த நிகழ்வை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். 6 மாதம் கழிஞ்சு, 1 வருஷம் கழிஞ்சு, இன்னும் 2 வருஷம் கழிஞ்சு இந்த மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு மேடையில் நீங்கள் ஒரு வெற்றி விவசாயியாக வந்து பேசணும். கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். ஈரோடு மாவட்டம் பவானியிலேருந்து வரேன். நான் தஞ்சாவூர் மாவட்டம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் பழம்நேர் ஆந்திரா. நான் திருவண்ணாமலையிலிருந்து வரேன். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்ணணும், அதுவும் நேச்சராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் யோசித்தேன். லேர்னிங்காக எனக்கு இருக்குங்கிறதுக்காக நான் இது வந்துட்டு வந்தேன். நான் வந்து கிட்டத்தட்ட 20 ஏக்கரில் நெல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இயற்கை முறையில் கொண்டு போய் மக்களுக்கு எடுத்து செல்வது மூலம் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த விதை திருவிழாவுக்கு வந்திருக்கேன். இதில் வந்து பாரம்பரியமான ரகம் விதைகளை இன்னும் வாங்கிட்டு போய் அதிகப்படியாக இன்னும் இயற்கையில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கோசரம் விதை திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன். விவசாய பொருள் மதிப்பு கூட்டல் பண்ணுறதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதுக்காக தான் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கேன். எனக்கும் ஃபார்ம் இருக்குது. நான் இங்கே வந்த ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு என்ன நிலைமையில் இருக்குது, இது அடுத்து எந்த நிலைமையை கொண்டு போகிறதுக்கு எனக்கு அது வாய்ப்பாக இருக்கும் எங்கள் ஃபார்ம்ன்றதுக்காக தான் நான் தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். செயற்கை விவசாயம் பண்ணுறவங்களோட நம்ம அதிக மகசூல் எடுத்து மற்ற விவசாயிகளுக்கு நம்ம இதை முன்னோடியாக இருந்து இந்த இயற்கை விவசாயத்தை வலுப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் நான் இங்கே வந்திருக்கிறேன். கருத்தரங்குல 3000 பேத்துக்கு மேலேயே வந்திருப்பாங்க. வந்து உட்கார்ந்தது மட்டும் இல்லாம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய ஆர்வமும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த ஆண்டு கண்ணதாசனுடைய 100ஆண்டு. அவர் சொன்னாரு, ஒரு மாணவரை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்றால், சமூக பொறுப்பு மிக்க ஒரு விவசாயி ஒரு தரமான விதையை உருவாக்குவது போல உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். விவசாயம்னா இந்தியாவோட முதுகெலும்பு. தமிழ்நாட்டில் கூட ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு கால தகுந்த மாதிரி மாற்றி போட்டுன்னே இருக்கணும். ஒருத்தரையே நம்பி இருக்கக்கூடாது, நெல் தான் நம்பி இருக்கக்கூடாது, கோதுமை நம்பி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சீசன் மாற்றி போடணும். இப்போ வீட்டு பக்கத்தில் சின்ன இடம் இல்லை ஒரு பால்கனி, அந்த பால்கனியில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் விளைவிக்கக்கூடிய நாட்டு தக்காளி விதையோட மதிப்பு 40,000 சொன்னால் நம்ப முடியுதா? 60 ஆண்டுகால ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 30 வகையான காய்கறிகளில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 150க்கும் மேற்பட்ட உயர் விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகங்கள் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக எங்களுடைய ரகம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் அதனோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 15 கோடி டேர்ன் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய விதைகள் போயிட்டுருக்கு. மாடி தோட்டம் வியாபாரன்றது என்னோட ஆரோக்கியத்தை மட்டும் எனக்கு அது கொடுக்கல, எனக்கு வந்து ஆரோக்கியத்தை தாண்டி எங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வியாபார ரீதியாகவும் எங்களுக்கு வந்து பெரிய வந்து ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்கு இந்த மாடி தோட்டம். B2B அண்ட் B2C 2 வியாபாரமே பண்ணுறோம். நாங்கள் வெறும் ஒரு ஏக்கரில் ஆரம்பித்த பயணம் இப்போ 5 ஏக்கர் நாங்கள் கீரை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். மதிப்பு கூட்டலால உங்களுக்கு என்னென்ன லாபம் இப்பயே கிளிக் பண்ணி பாருங்க. ஒரு கிலோ தக்காளி பவுடர் எவ்வளோ ரேட்டுன்னு அப்பயே உங்களுக்கு புரியும். இதுக்கு செய்யறதுக்கு அந்த 4 எக்யூப்மெண்ட் தான் வேணும். 4 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம். ஈஸியா பண்ணிடலாமா? தக்காளி பவுடர் மதிப்பு கூட்டல் வேல்யூ அடிஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதில் நீங்கள் ஒரு கால் வச்சே ஆகணும். போகிற போக்கில் பார்த்தோம்னா நம்ம இதே ரேஞ்சில் போய்கிட்டு இருந்தோம்னா இப்போ இருக்கிற பருவ சூழ்நிலையும் பருவநிலை மாற்றமும் வேளாண்மையும் மீத்தேன் வாயு ப்ரொடக்ஷனும் கால்நடைகளும் கணக்கெல்லாம் போட்டோம்னா 2050 நம்மளோட சாப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரப்பாம்பூச்சி வறுவல், காண்டாமிருக வண்டு பொரியல். தோசை உணவை இரவில் உண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் சர்க்கரை நோயை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைக்கவே முடியாது. முன்னோடி விதை பாதுகாவலர் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு அவார்டு கொடுக்குறோம். இந்த மேடையில் வந்து கௌரவப்படுத்துகிறோம். இந்த பிரதீப் குமார் ஒருத்தர் பேசினார். இளவம்பாடி கத்திரிக்காய் நம்ம பாரம்பரியம் அதை பற்றியெல்லாம் நல்லா சொன்னார். வேலூரில் வந்து நாட்டு கத்திரிக்காய் எதுன்னு கேட்குறீங்க. இங்கே என்ன சொல்லுவாங்க? முள்ளு கத்திரிக்காய். இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய். அப்போ இது நாட்டு கத்திரிக்காவா அது நாட்டு கத்திரிக்காவா? ரெண்டுமே. அப்போ இதுதான் நம்ம லோக்கல் சீட்னு சொல்கிறோம். அது அந்த இடத்த பகுதிக்கான ஒரு கத்திரிக்காய் ரகம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் 600 ரகமான கத்திரிக்காய் ரகங்கள் இருந்ததுக்கான தரவுகள் இருக்குது. சௌமியா காஞ்சி கோயில் அவங்க ஸ்பீச் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. நல்ல ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இந்த நிகழ்ச்சி இருந்தது.
தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட வந்து நம்ம சயின்டிஃபிக் கொலாபரேஷன் பண்ணியிருக்கோங்க. ஒரு கம்பெனியாக எடுத்து அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்போ நாட்டு விதைகள்னாவே 10 ரூபா 20 ரூபா பாக்கெட் தான், இல்லை ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம விவசாயிகளாக வந்து இதை கமர்ஷியலாக பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே தான் நாட்டு காய்கறி விதைகள் வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக முடியுங்க. இதில் வந்து சீட் கிளப்புங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்தியாவிலே முதல் முறையாக விதை கிளப்பை ஒன்று உருவாக்கி இன்றைக்கி எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் எந்த குழந்தைக்கு ஒரு வெண்டைக்காய் காமிச்சிங்கனாலும் இந்த வெண்டையோட பேர் இதுதான் சொல்லக்கூடிய. கிட்டத்தட்ட கிழங்குல 1000க்கும் மேற்பட்ட கிழங்கு ரகங்கள் இருக்குது. அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவத்தன்மை இருக்குது. அது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சமைக்கிற முறை இருக்குது அப்படின்னு தேட கண்டுபிடிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இந்த கிழங்கு ரகங்களை சேகரிச்சுருக்கோம். ஒரு 90க்கும் மேற்பட்ட ரகங்களை இந்த வருஷம் பயிர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்திருக்க அத்தனை விவசாயிகளுக்கும் இன்னைக்கு விதை வந்து பாரம்பரிய விதை வந்து இலவசமாக கொடுக்குறோம். மக்கள் நிறைய பேர் ஆர்வத்தோட மரபு காய்கறி விதைகளை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கான ஆரோக்கியமான உணவு நம்ம வந்து உணவாகவே தேடிட்டு இருக்கிறோம். அதை எப்போ விதையில் தேட தொடங்குறோமோ அன்னைக்கு தான் அது மாற்றத்தை நோக்கி நகருங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஒரு 3.5 ஏக்கர்ஸ் லேண்டு வாரத்துக்கு வாங்கியிருக்கேன். இந்த விதைகள் வச்சு பண்ணலாம்னு ஒரு பிளானில் வந்திருக்கேன். இந்த மாதிரி டைமில் எனக்கு இந்த ஈவெண்ட் வர்றது ரியலி வெரி யூஸ்ஃபுல். மரபு காய்கறியை நோக்கி நம்ம ஏன் போகணும்னா, இதில் வந்து நிறைய வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நுண்சத்துக்கள் வந்து அதிகம். அதெல்லாம் இந்த காய்கறியில் எல்லாமே வந்து டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இதுலேருந்து விதையை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக ஒவ்வொரு பொருளும் பிரமிக்க வைக்கிற மாதிரி இது என்னன்னு கேட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 5600 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். எக்ஸலண்ட்டாக நல்லா வந்து ஆர்கானிக் பொருள் எல்லாமே நல்லா கிடைச்சது. முள்ளங்கியில் எத்தனை வெரைட்டி இருக்குது, கேரட்டில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது, பீட்ரூட்டில் இவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு இப்போ தான் எங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நான் சாப்பிட்டது கூட கிடையாது. பொருட்காட்சி மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்று அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ காக்கிறதுக்காக ப்ரோக்ராம் நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கிடைக்காத செடி, கிழங்கு, விதைகள் எல்லாம் இங்கே கிடைச்சிச்சு. மஞ்சள்லேயே சம்பா மஞ்சள், கருமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், வெள்ளை கஸ்தூரி மஞ்சள், அந்த மாதிரி, அப்புறம் வசம்பு செடி, அப்புறம் ஆரோரூட் செடி, இது எல்லாமே வந்து நான் தேடிக்கிட்டு இருந்த பொருள். மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது, மரபு சார்ந்து இயற்கை சார்ந்து தேடல ஒவ்வொருத்தருமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே எல்லா விதமான தகவலும் இங்கே கிடைக்கக்கூடிய வகையில இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. மரபு ரக விதைகளை தேடி நிறைய பேர் வெவ்வேறு மாவட்டத்துல இருந்த எல்லாமே இங்க வந்திருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு தேவையான விதைகள் எல்லாம் கிடைச்சிச்சுன்னு ரொம்ப மகிழ்ச்சியா போனாங்க. மிகச்சிறந்த முறையில் ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா உணவு, சாம்பார் சாதம், தயிர் சாதம் சிறுதானியத்தில் பண்ணியிருந்தாங்க. இனிப்பு ஒரு கருப்பு கவுனியில் வந்து ஒரு இனிப்பு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஈஷானாலே இஸ் நோன் ஃபார் தேர் குவாலிட்டி ஆஃப் தேர் வாலண்டியரிங். அற்புதமான அரேஞ்ச்மெண்ட்டு, ஒரே ஒரு குறை இல்லாமல் எல்லா நிகழ்ச்சியும் பண்ணுவாங்க. இந்த விவசாய நிகழ்ச்சியில் ஈஷா வாலண்டியர்ஸ் எது பண்ணாலும் ரொம்ப அற்புதமாக ஆர்கனைஸ் 100% எஃபிஷியண்ட்டோடு பண்ணுவாங்க. விண்ணை ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய பயன்களை மக்களுக்கு வழங்கினால் அது நாசா. மண்ணை ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய பலன்களை மனிதர்களுக்கு வழங்கினால் அது ஈஷா. ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வா இருந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போனாங்க. ஆக மொத்தத்துல இந்த நிகழ்வு வெற்றிகரமான நிகழ்வா அமைஞ்சதுங்க. அதுல எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான, நிறைவான நாளா இருந்தது.